வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சூப்பரான எக் ஸ்நாக் தான் பண்ண போகிறேன். அதோட பேர் வந்து லேஸ் எக் பேக்கெட். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். லேஸ் அப்புறம் வந்து எக் மட்டும் போதும். இதை வச்சு நம்ம எப்படி லேஸ் பேக்கெட் வித் எக் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அப்போ எக் அண்ட் லேஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாட்டர் ஸ்டீம் பண்ணுவோம். இந்த பேக்கெட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டீம் பண்ணும் அந்த எக்கு. ஸோ அதுக்காக நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். இது வந்து இட்லி பாத்திரம். நம்ம நார்மலான வெசல்லையும் வைக்கலாம் ஒரு மூடி போட்டு. தண்ணி வந்து இப்போ பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த எக் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து இன்றைக்கி 2 எக் அப்புறம் 2 லேஸ் பேக்கெட் எடுத்திருக்கேன். நம்ம லேஸை வந்து இப்படி கட் பண்ணி பேக்கெட்டோடு நம்ம வைக்கணும். இது உள்ளார லேஸ் இருக்குது. ஸோ இதை அப்படி அப்படியே வச்சுருவோம். நமக்கு எந்த ஃப்ளேவர் லேஸ் வேணுமோ அது வாங்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டொமேட்டோ அப்புறம் வந்து ஆனியன் வாங்கியிருக்கேன். இதுமாரி ஏன்னா நம்ம இதுலேயே தான் நம்ம குக் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி 2 பேக்கெட் லேஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி அப்படியே க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மடிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பாக்கெட் லேஸுங்க டிஷ்ஷுமாக அப்படி க்ரஷ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி தூள் தூளாயிரும். அதே மாதிரி பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து 2 பேக்கெட் லேஸ் வச்சுருக்கேன். தென் எக் பிரேக் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். வெறும் எக் கூட அந்த பாக்கெட்டில் ஊற்றலாம். இல்லாட்டினா நம்ம வேணும்னா ஆனியன், க்ரீன் சில்லி, டொமேட்டோ நமக்கு எந்த மாதிரி சீசனிங் வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டுப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்கை வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இதை வந்துட்டு அந்த பாக்கெட்டில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இதை நம்ம வந்து நல்லா கலக்கி விடணும். அது வந்து நம்ம இப்படி பண்ணாலே கலங்கிடும். அப்படி இல்லாட்டினா நம்ம ஸ்பூன் வச்சுட்டு இப்படி கலக்கிடலாம். அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு எக் பீட் பண்ணிவிட்டு இந்த கவரில் போட்டுடணும். இதில் சுகர், இதில் வந்துட்டு சில்லி பவுடர் போடுறேன். போல் கொஞ்சம் ஆனியன், அப்புறம் கொஞ்சோண்டு டொமேட்டோ, அப்புறம் பீட் பண்ணிடலாம். இந்த பாக்கெட்டில் ஊற்றிடுவோம். டொமேட்டோ டேங்கோ இந்த பாக்கெட்டில் ஊற்றலாம். ஊற்றியாச்சு. அண்ட் தென் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பட் நம்ம ஒரு ஸ்பூன் இல்லையா, ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி கலக்கிக்கலாம். அண்ட் தென் இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது உள்ளார கொஞ்சோண்டு கவு மில்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மில்க்கு. ஸோ அது கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால நான் மில்க் ஊற்றுறேன். யூஸ்வலாக நம்ம ஆம்லேட்லாம் பண்ணும்போது போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அண்ட் தென் திருப்பவும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி இதுலேயும் அப்படி பண்ணிட்டு இந்த பாக்கெட்ஸை வந்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் நம்ம அப்படியே இதை வந்துட்டு இறக்கி வைக்க போகிறோம். ஸோ இது வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு கிளிப்ஸ் பண்ண போகிறேன். இந்த 2லையும் கிளிப் பண்ணிட்டு அவ்வளோதான். இந்த 2ஐயும் அப்படியே உள்ளே இறக்கிற வேண்டியதுதான். ஓகே,
எஸ், இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணுவோம் இல்லையா ஓப்பன்டு பேக்கெட்ஸ்லாம், அந்த மாதிரி கிளிப்ஸ் இருந்தால் ஓகே. அதே மாதிரி எப்படி பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ இப்படியே இறக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொட்டாது. ஓகே, வாட்டர் வந்துட்டு பாயில் ஆச்சு. ஸோ அது அப்படியே அந்த பேக்கெட்ஸை இறக்கி உள்ளே வச்சுக்கலாம். தென் க்ளோஸ். ஒரு 2 to 3 minutes இருக்கட்டும். நம்ம உள்ள லேஸ் பேக்கெட் வச்சுட்டு வந்து 2 minutes ஆயிடுச்சு. உள்ளே பார்ப்போம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஐ திங்க் இது ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இதை வெளியே எடுத்துருவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்டீம் பண்ணோம் இல்லையா, அந்த லேஸ் எக் பேக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது எப்படி இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூடாகவே இருக்குது. இங்கே பாருங்க, இது இவ்வளோ தான் இருக்குது. அந்த இதை நம்ம பிளேட்டில் போட்டோம். அவ்வளோதான். இது எதுவுமே ஒட்டிகிட்டு இருக்காது. அண்ட் அதே மாதிரி இந்த பாக்கெட்டும் ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஏன்னா இதில் நான் பெப்பர் போட்டேன். அண்ட் இது வந்து வேறு ஃப்ளவர், ஆனியன் ஃப்ளவர். இதில் வந்து டொமேட்டோ ஃப்ளவர், நான் இதில் ரெட் சில்லி போட்டேன். அப்படி ஆவி பறகு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் நல்லா குக் ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மயோ இல்லைன்னா நம்ம வந்துட்டு கெட்சப் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.